வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன்னு பொண்ணி. இன்னைக்கு காத்தால என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ முதல்ல அரிசியும் பருப்பும் குக்கரில் வச்சுட்டேன். விசில் கூட வந்துடுது. அதுக்கப்புறமா இங்கே வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மிக்சட் வெஜிடபிள் சாம்பார் அரைச்சி விட்டு பண்ணிடலான்னு. அதாவது கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு துண்டு பூசணிக்காய், பரங்கிக்காய், ஒரு 4 பச்சை மிளகா. இந்த மிளகா எங்கள் வீட்டிலையே காய்ச்சது. அப்புறம் ஒரே ஒரு தக்காளி, இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல தேங்காய். இந்த தேங்காய் வியாழக்கிழமை சாய்ராமுக்கு நான் தேங்காயில் விளக்கேற்றுவேன். அந்த விளக்கு ஏற்றினப்புறம் அதை நான் சமையலுக்கு எடுத்துப்பேன். அந்த தேங்காய் அதனால கொஞ்சம் விளக்கு தெரியறது பாருங்கள் உங்களுக்கு, அந்த எரிஞ்ச மாதிரி அதையே போடணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் வீடியோவாக எடுக்க முடியல, இன்றைக்கி ரொம்ப வேலையாக இருந்தது. இப்போ இந்த தேங்காயை வச்சு அரைச்சிட்டு நம்ம அரைச்சி விட்ட சாம்பாராக பண்ணிடலாம். முதல்ல வாண்டியில் எண்ணெயை விட்டுட்டு கடுகை போட்டு தாளிச்சிட்டு இந்த காயெல்லாம் முதல்ல தாளிச்சுக்கிறேன். நான் எப்போவுமே இந்த இரும்பு வாண்டியில் தான் சாம்பார்லாம் பண்ணுவேன். அதனால இந்த இரும்பு வாண்டியை வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கேன். கடுகு கொஞ்சம் வெடித்ததுக்கப்புறமா நம்ம அந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுடலாம். முதல்ல நான் அலம்பி தான் அதை கட் பண்ணினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அந்த தண்ணியையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா முதல்ல தண்ணியிலேருந்து எடுத்துட்டு இதில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்செடுத்து இப்போ இந்த காயெல்லாம் இந்த தண்ணியிலேருந்து எடுத்துட்டு இதில் போட்டு வதக்கிக்கிறேன்னா, இப்போ காயெல்லாம் வதங்கிட்டே இருக்கு. கொஞ்சம் மஞ்சள் பொடியை இது கூட போட்டு கொடுக்கலாம். இந்த அளவுக்கு இது வதங்கினா போதும். இப்போ அந்த தண்ணியை இதில் விட்டுடலாம். இந்த காய்க்கு விட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி கரைச்சலையும் இதில் விட்டுடலாம். நான் இந்த மாதிரி புளியை நல்லா வெந்நீரில் போட்டு கரைச்சி 2 உப்பை போட்டு சூடாடினப்புறம் இந்த பாட்டிலில் போட்டு வச்சுப்பேன். 2-3 நாளைக்கு நம்மளுக்கு அது வரும். ஏன்னாக்கா நம்ம எப்போவுமே சாம்பார் கூட்டு எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு புளி வேண்டியதாக இருக்குது. காத்தால் அவசரத்தில் என்னால் கரைக்க முடியாது. இப்போ ஆனால் ரொம்ப நாளைக்கு வச்சுக்க மாட்டேன். ஒரு 4-5 நாளைக்கு தேவைப்படுற மாதிரி வச்சுப்பேன். அந்த புளியை கரைசலை நான் எவ்வளோ விடணும்னு எனக்கு ஒரு கணக்கு தெரியும். அது முதலே டேஸ்ட் பண்ணி பார்த்துப்பேன், எவ்வளோ தூரம் புளி அதில் புளி சுவை அதில் இருக்குதுன்னு. அது பார்த்துட்டு நான் ஒரு 1/2 கப்பு புளி தண்ணியை அதில் விட்டுட்டேன் சாம்பாரில். இப்போ புளி ஜலத்தில் எல்லாமே நல்லா கொதிச்சுருக்கு. கொஞ்சம் கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் கூட கொதிச்சப்புறம் என்ன, இந்த பூசணிக்காயும் பரங்கிக்காயும் வேகணும் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு உப்பு போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு எதெல்லாம் வதக்கிக்கணுமோ அதெல்லாம் வறுத்துக்கணுமோ அதெல்லாம் வறுத்துட்டு தேங்காயை அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு 7-8 வத்த மிளகாய், கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்து நான் பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். இங்கே முதல்ல இதை பொடி பண்ணிட்டுட்டேன். அதுக்கப்புறம் தேங்காயை ஒரு ஓட்டின்னுட்டு அப்புறம் 2 தீமா தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது சப்போஸ் நீங்கள் பச்சை தேங்காயை யூஸ் பண்ணுறீங்கன்னா அதையும் லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். நான் ஏன் வறுக்கலைன்னா, அது நான் சொன்னேன் இல்லையா சுவாமிக்கு விளக்கேற்றினதுன்னு, அதனால் அதை திரும்ப வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே நல்லா எண்ணெயெல்லாம் உறிஞ்சுன்னு வறுத்தா மாதிரி தான் இருந்தது. அதுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். அதனால் நான் அப்படியே போட்டுன்ட்டேன். இப்போ இதை சாம்பாரில் நம்ம போட்டுடலாம். பருப்பை நான் நல்லா குழைய வேக வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணியை விட்டு கொஞ்சம் கூட இதை சிலிப்பி நப்பில் பண்ணிவிட்டு நம்ம சாம்பாரில் விட்டுடலாம். இப்போ நம்ம சாம்பார் இது மாதிரி இருக்குது. இதுக்கு அரைச்சி விட்டதையும் போட்டாச்சு, உப்பு எல்லாமே போட்டாச்சு. கடைசியாக பெருங்காயம் இன்னொரு தடவை தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் போட்டுடுறேன். இப்போ இந்த பருப்பை இதுக்கு போட்டு கொடுத்துடலாம். இந்த பருப்பை நல்லா தண்ணி விட்டு கட்டை கடைசெல்லாம் இல்லாமல் நான் கரைச்சி வச்சுட்டுருக்கேன். அப்படியே போட்டோம்னா சில இடத்துல கட்டியாக ஆகிடும். அதனால நல்லா கரைச்சிட்டு இப்போ போட்டுட்டு நம்ம கேஸையும் ஏற்றிடலாம். நான் கேஸை கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கேன். இந்த சாம்பார் நல்லா கொதி வரட்டும். கொஞ்சம் சின்னதாக வச்சு நான் அடுப்பில் வச்சுட்டுருக்கேன். அப்பப்போ இதை கொஞ்சமாக இலக்கி கொடுக்கணும் நம்ம.
அதுக்கப்புறம் நான் என்ன வந்து இன்றைக்கி இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து சப்ஜி பண்ணினேன், அதாவது பொறுத்தூரில் என்ன பண்ணினேன்னு காமிக்கிறேன். இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு வந்து இதுக்கு இந்த கேப்சிகம் எல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அப்புறம் நான் காத்தாலேயே 4-5 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை உரித்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நாழி போட்டிருக்கேன். கொஞ்சம் 2 வெங்காயமும் போட்டுவேன், ஏன்னா குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்காக. இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு மெழுக்குவரட்டியோ கறியோ வாட் எவர் யூ கால் இட் அதை பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிச்செடுத்து எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போகிறோம். அடுத்ததான் நான் வந்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு கொட்டிடலாம். இப்போ எங்கள் காயெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை மட்டும் தனியாக வச்சுருக்கேன், ஏன்னா நானே ஒரு வெங்காயம் சாப்பிட மாட்டோம். அதனால இதை பண்ணிவிட்டு கடைசியாக எங்கள் வெங்காயத்தை வதக்கிட்டு போடுவேன். இல்லைன்னா இதெல்லாம் சேர்த்து பண்ணிவிடுவேன். எங்களுக்கு நாங்கள் வேறு ஏதாவது பண்ணிப்போம், ஒரு கத்திரிக்காயோ ஏதாவது லேசாக வதக்கி எடுத்துப்போம். இப்போ வந்து நான் இந்த காயெல்லாம் நல்லா அலம்பிட்டு தான் எடுத்துட்டுருக்கேன். இப்போ வாண்டிலியை வச்சு இதை எண்ணெயை விட்டு இதை வதக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுருக்கேன். இதில் வந்து இது வந்து ஜீரகத்தை போட்டுடுறேன். போட்டுட்டு இந்த வெங்காயத்தை முதல்ல போடுறேன். வெங்காயத்துக்கு கலர் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் தனியாகலாம் பண்ண வேண்டாம், நம்ம அப்பளாத்தையாவது சுட்டுக்கலாம், நீ வந்து குழந்தைகளுக்கு பண்ணிவிடுன்னு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு ஒன்றாவே பண்ணிடலாம், தனியாக எடுத்து வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் தீர்மானம் பண்ணிவிட்டேன். அதனால் இந்த ஜீரகம் பொரிஞ்ச உடனே இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிடுறேன். இப்போ இந்த வெங்காயம் வந்து லேசாக வதங்கிட்டு இவ்வளோ வதங்கினா போதும். நம்ம மற்ற காயெல்லாம் கேப்சிகம்லாம் இது கூட போட்டுடலாம். இப்போ இதுக்கு வந்து மஞ்சப்பொடி போட்டுட்டேன், நான் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் இலக்கி கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து முதல்ல இது சும்மா வதக்கி நான் மாதிரி பண்ணிடலான்னு நினச்சேன். ஆனால் வந்து இல்லைம்மா அதுக்கு வந்து அந்த நீங்கள் ஒரு மசாலா அரைச்சி போட வேண்டாம், அது மாதிரி பண்ணுங்கன்னா அதனால் அதே மாதிரியே பண்ணிவிடுறேன். என்னெல்லாம் அரைக்கிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் தயிருமா நான் விட்டு கொடுத்துருவேன். அப்போ இது கொஞ்சம் வேகட்டும் அது கூட சேர்ந்து. இப்போ இங்கே ஒரு 1/2 கப்பு தயிர், நல்லா கெட்டி தயிர் தான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இந்த நம்மளோட கேப்சிகம் கறியில் வந்து கொட்டிடலாம். இப்போ நம்ம இந்த கறிக்கு வந்து அரைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு உடச்சக்கடலை, அப்புறம் இது வந்து சோம்பு, தேங்காய், அப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி. இந்த பச்சை மிளகாய் கூட எங்கள் வீட்டிலேயே தான் காய்ச்சது, நிறைய பச்சை மிளகாய் காய்ச்சிருந்தது, அதனால் அதுலேருந்து பிரித்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ரொம்ப தண்ணி விடாமல் அட் த சேம் டைம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நம்ம அரைச்சின்னு வந்துடலாம் மிக்சியில். இதை நம்ம அரைச்சி வச்சது வந்து ஏதோ இது மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம உப்பு போட்டு கொஞ்சம் தயிர் போட்டு வதக்கின காயில் கொட்டி அதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சோம் இல்லையா. இது நல்லா வேகணுங்கிறதுல கொஞ்சம் கடுக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை காமிக்கிறேன் நான் பாருங்க. இது மாதிரி இது வந்து வெந்திருக்கு. இதில் வந்து அந்த நம்ம அரைச்சி வச்சதை இப்போ கொட்டிடலாம். இங்கே வந்து நான் டொமேட்டோஸ் எல்லாம் வாங்கினாக்கா அது வந்து நல்லா கழுவிட்டு அரைச்சி ஒரு டிக்கா சட்னி மாதிரி பண்ணி வச்சுருப்பேன். அந்த ரெசிபி கூட நான் முன்னாடி போட்டிருக்கேன், வேணா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுலேருந்து ஒரு ஸ்பூன் இதுக்கு ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த டொமேட்டோ பேஸ்ட்டையும் போட்டுட்டு கொஞ்சம் க்ரீமும் விட்டுட்டேன். நம்ம கறி ரெடி ஆகிட்டு இப்போ சாம்பாருக்கு வந்து மேல் தாளிப்பும் நான் கொடுத்துட்டேன். பெருங்காயம் எல்லாம் போட்டாச்சு, அதுவும் ரெடி ஆகிடுது. இதோ எங்கள் சாதம் வச்சுருக்கேன், சாம்பார் இருக்குது, அப்புறம் கறி இருக்குது, அப்புறம் அப்பளம் சுட்டுது, இது மசாலா பாப்படு தான் இருக்குது, சாலட் இருக்குது, தயிர் இருக்குது, இங்கே ஊறுகாய் இருக்குது. இதுதான் இன்றைக்கி சமைச்சு எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன் நான். உங்களுக்கு அப்பீலிங்காக இருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.